விஜய் மாநாட்டுக்கு நல்ல டிஆர்பி சார். அதே போல கலைஞர் மறைவு, ஜெயலலிதா மறைவு, இந்த தேர்தல் சமயத்துல ஒரு என்ன வந்து ஒரு டிஆர்பி இருந்துச்சோ, அதே டிஆர்பி விஜய் மாநாட்டுக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ரெக்கார்ட் இருக்கு நம்மகிட்ட. டிவிக்கள் சொல்லுதுலங்க, நம்ம விவாதங்களை கலந்து கொள்ளும் போது டிவியில இருக்கிற நெறியாளர்கள் அதை சொல்றாங்க. ஓபன் அட்மிஷன் தான். ஓட்டு வாங்குறது ஓட்டு வாங்காது வேற. ஷோ வாஸ் கிரேட், எக்ஸலன்ட். எஸ், எக்ஸலன்ட். ஆமா. எஸ். அப்ப அதை ஒட்டுன அரசியல் நிகழ்வுகளை பாருங்க. பிரேமலதா தூத்துக்குடியில விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். டிடிவி நான் என்டிஏல இருக்கனா இல்லையான்னு தெரியாது, அதெல்லாம் நீங்க நைனாட்டை கேட்கணும். ஆனா விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் சார். அதுவும் அந்த வார்த்தையை நம்ம நுட்பமா கவனிக்கணும் சார். 2006ல வந்து விஜயகாந்த் என்ன மாதிரியான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு ரோல் பிளே வந்து விஜய் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. விஜயகாந்த் வந்து கேம் ஸ்பாயிலர் டிஎம்கேவுக்கு 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்கல்ல. சோ அதே மாதிரியான ஒரு நிலை வருமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல சார்? இல்ல, அந்த இடம் வந்துங்க, அந்த இடத்துல இந்த சர்வே நம்ம பொருத்தி பார்க்கணும். ஓகே. சர்வே வந்து நேஷனல் மூடு தாங்க சர்வே, ஸ்டேட் மூடு வராது. நேஷனல் மூட்ல வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு அல்லது என்டிஏவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல தனிப்பட்ட முறையில பிஜேபிக்கு 260ன்றாங்க. நான் மார்ஜின் இந்த இதான் தேர்தல் வரல, அது இப்பவே 3 வருஷத்துக்கு முன்னாடி 2029 பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனா எனிவேர் பிட்வீன் 200 to 220ங்கிறது என்னோட கணக்கு இதுல. ஓகே. அப்ப 200 to 220னா கண்டிப்பாக வந்து பிற கட்சிகள் ஆதரவு இல்லாம மந்திரி சபை அமைக்க முடியாது. சோ அதை நோக்கி வந்து எல்லா மாநிலத்தையும் கல்டிவேட் பண்ணுவாங்க. பிஜேபி சாதாரண கட்சி இல்லைங்க, அவங்க எதிர்காலத்தை சேர்த்து தான் பிளான் பண்ணுவாங்க. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் மாதிரியானவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு அட்வைசர்ஸ் சரியில்லை. இது தேவையற்ற கலைஞர், நீங்க முதல்ல கேட்ட கேள்வி தேவையற்ற சர்ச்சை. அது இல்ல, உடனே அதுக்கு எவ்வளவு மறுப்புகள் வந்துருச்சு பாருங்க. எல்லாரும் ஆதாரங்களை எடுத்து அள்ளி வீசிடுவாங்க. அப்ப ஜிஎஸ்டி ரிஃபார்மை பத்தி பேச வேண்டிய இடத்துல மூப்பனாரை பிரதமராவதை தடுத்தது கலைஞர்னு பேச இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாடு போயிருதுல. ஆமா. ஆனா நியாயமா வந்து இது ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பத்தியில பேசியிருக்கணும். நிச்சயமா நிச்சயமா. நிர்மலா சீதாராமனுக்கு அது ஒரு முக்கியமான திருப்பு முனை இல்லையா ஜிஎஸ்டி ரிஃபார்ம். அப்ப எந்த இடத்துல தவறு பண்றாங்க அப்படின்னா, அரசியல் பேசும்போது வரலாறு தெரிஞ்சு பேசணும், இல்லைன்னா வரலாறு தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சிருக்கணும்.